திமுகவில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில ஒவ்வொரு தொகுதி வாரியா யார் யாரு களத்துல இறங்க தீவிரம் காட்டுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதா கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதியிலையும் திமுக சார்பா யாரெல்லாம் களத்துல இறங்க முயற்சி பண்றாங்க, யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் இருக்கு. 2016ல ஒரே ஒரு தொகுதியை திமுக கைப்பற்றினது. 2021ல அந்த தொகுதி கூட திமுகவுக்கு கிடைக்கல. 10 தொகுதியிலையும் அதிமுக தான் வின் பண்ணது. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 10 தொகுதியிலையும் ரொம்ப கவனமா வேட்பாளர்களை களமிறக்கணும் அப்படிங்கறதுல திமுக தலைமை ரொம்ப உறுதியா இருக்கு. எனவே யார் யாரெல்லாம் களத்துல இறங்க தீவிரமா முயற்சி பண்றாங்க, யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கோவையை பொறுத்த வரைக்கும் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, இந்த 10 தொகுதிகள் இருக்கு. முதலாவதா மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அதிக முறை அதிமுக தான் வின் பண்ணிருக்கு. அருண்குமாருக்கு திமுக தொடர்ந்து 5 முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 1996ல திமுக சார்பா களமிறங்கி அருண்குமார் அப்போ வின் பண்ணிருக்காரு. 1996க்கு பிறகு இங்க திமுக ஜெயிக்கவே இல்லை. 2016ல திமுக சார்பா சுரேந்திரன் களமிறங்கினாரு. 2021ல TR சண்முக சுந்தரத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் 3000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக தோத்து போயிட்டார். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் SMT கல்யாண சுந்தரம் இங்க களமிறங்க முயற்சி பண்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க TR சண்முக சுந்தரமும் முயற்சி பண்றதா சொல்லப்படுது. இது அல்லாம ஏற்கனவே 5 முறை திமுக சார்பா களமிறங்கிய அருண்குமாரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதியில களமிறங்க முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல யாருக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா கோயம்புத்தூர் வடக்கு பொறுத்த வரைக்கும் 2007ல தான் பெயர் மாற்றம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கிழக்கா தான் இருந்தது. ஆக 3 தேர்தலை இந்த கோயம்புத்தூர் வடக்கு சந்திச்சிருக்கு. 2011, 2016, 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தான் வின் பண்ணிருக்கு. 2021ல 4000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக இங்க தோத்து போயிட்டு. இந்த தொகுதி கோவை கிழக்கா இருக்கும் போது CPM இங்க 4 முறை களமிறங்கி வெற்றி வாகை சூடியிருக்கு. அதனால 2021லயே அவங்க இந்த தொகுதியை எதிர்பார்த்தாங்க. ஆனா திமுக தான் இங்க களமிறங்குறது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதியை மறுபடியும் CPM எதிர்பார்க்குது. அதே போல கடந்த முறை திமுக சார்பா போட்டியிட்ட VM சண்முக சுந்தரம் மீண்டும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவரும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறாரு. செந்தில் பாலாஜியோட தீவிர ஆதரவாளர் அவருக்கு இந்த தொகுதி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க மட்டும் இல்லாம கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 12 பேர் இந்த தொகுதியில களமிறங்க ஆர்வம் காட்டியிருந்தாங்க. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில போட்டியிட திமுகக்குள்ளேயே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் தொண்டாமுத்தூர் தொகுதி. அதிமுக அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதி, ஒரு VIP தொகுதியும் கூட. ஏன்னா SP வேலுமணியோட தொகுதி இதுதான். 2011, 2016, 2021 இப்படி தொடர்ந்து SP வேலுமணி இங்க வின் பண்ணியிருக்காரு. SP வேலுமணியோட கோட்டை தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய வேட்பாளரா SP வேலுமணி இருக்காரு. எனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக யாரை களமிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. SP வேலுமணிக்கு போட்டியா ஒரு பெரிய சவால் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் திமுக களமிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கார்த்திகேய சிவசேனாபதியை அங்க களமிறக்கினாங்க. அவர் வெளியூர்காரர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு டஃப் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா 40,000 வாக்கு வித்தியாசத்துல திமுக இங்க போன முறை தோத்து போயிட்டார். கார்த்திகேய சிவசேனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கேயம் தொகுதியில தான் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் திமுக SP வேலுமணிக்கு எதிராக தொண்டாமுத்தூர்ல அவரை களமிறக்கிறாங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அது மட்டும் இல்லாம அவரு போன முறை கேட்ட மாதிரி காங்கேயம் தொகுதியை மறுபடியும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிய வேட்பாளர் இங்கே களமிறங்கலாம், அல்லது ஏற்கனவே கூட்டணிக்கு தான் அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியை திமுக கொடுத்துட்டு வந்தது. 2011ல காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. 2016ல மனிதநேய மக்கள் கட்சி இங்க திமுக சார்பா போட்டியிட்டது. இனிமே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை SP வேலுமணிக்கு எதிராக இங்க திமுகவை களமிறங்குமா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளையில தெரிய வரும். அடுத்ததா கோயம்புத்தூர் தெற்கு, இதுவும் VIP தொகுதி தான். 2007ல தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது கோவை தெற்கு அப்படின்னு பெயர் மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மேற்கா தான் இருந்தது. எனவே கோவை தெற்க பொறுத்த வரைக்கும் 2011, 2016, 2021 3 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கு. 2 முறை அதிமுக வின் பண்ணியிருக்கு, 1 முறை அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக இங்க வின் பண்ணது.
கோயம்புத்தூர் தெற்குல போட்டியிட கடந்த முறையே திமுகக்குள்ள பெரிய போட்டி இருந்தது. இருந்தாலும் காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க. 2021 அதிமுக கூட்டணி சார்பா பாஜக இங்க போட்டியிட்டது. பாஜக சார்பா வானதி சீனிவாசன் இங்க களமிறங்கினாரு. 2வது இடத்துல திமுக வருமா, அதாவது திமுக கூட்டணி கட்சி வருமா, காங்கிரஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. 2ஆம் இடத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இங்க வந்தாரு. 1728 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் கோவை தெற்குல தோத்து போயிட்டாரு. எனவே கமல்ஹாசன், வானதி சீனிவாசன் 2 பேரும் களமிறங்கினதுனால இது விஐபி தொகுதியா தான் பார்க்கப்பட்டது. 3வது இடத்துக்கு தான் மயூரா எஸ் ஜெயக்குமார் வந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவர் போன முறையே பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த முறை அவருக்கு காங்கிரஸ் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். திமுகவே காங்கிரஸ்க்கு மறுபடியும் இந்த தொகுதியை ஒதுக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா திமுகக்குள்ளேயே கடந்த முறை பெரிய போட்டி இருந்தது கோவை தெற்குல களமிறங்கிறதுக்கு. அதனால கோவை தெற்குல திமுக வேட்பாளரே களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே கோவை தெற்குல இந்த முறை திமுக தான் போட்டியிடணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில ஒரு சிலர் கோவை தெற்குல போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதுல முக்கியமா ஏவா வேலு ஆதரவா இருக்கக்கூடிய மீனா ஜெயக்குமார். கடந்த முறையே அவர் கோவை தெற்குல போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. ஆனா அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணதுனால அவரால் போட்டியிட முடியல. மேயர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. அதுவும் நடக்காதனால தன்னோட ஆதங்கத்தை ஒரு பொது மேடையில வெளிப்படுத்தும் போது கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. ஆனாலும் மறுபடியும் அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் மீது ஒரு சில விமர்சனங்கள் இருக்கிறதுனால கட்சியும் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறதுனால மீனா ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவர் அல்லாம ராஜீவ்காந்தி, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த ராஜீவ்காந்தியும் இந்த தொகுதிக்கு முயற்சி பண்றார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இவங்க எல்லாமே கோவை தெற்குல போட்டியிட இன்னும் 4-5 பேர் லைன்ல இருக்காங்க. அடுத்ததா சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக திமுக இங்க மாறி மாறி ஜெயிச்சிருக்கு. 2016 5000 வாக்கு வித்தியாசத்துல திமுக இங்க தோத்து போயிட்டு திமுக சார்பா என் கார்த்திக் தான் இங்க களமிறங்கினாரு. 2021 அவரை தான் களமிறக்கினாங்க. 11000 வாக்கு வித்தியாசத்துல அவர் அப்பவும் தோத்து போயிட்டாரு. 2026 அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் மறுபடியும் களமிறங்க என் கார்த்திக் முயற்சி பண்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் திமுக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமா அல்லது புதிய முகம் யாராவது களமிறங்குவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த தொகுதி கிணத்துக்கடவு அதிமுக அதிகம் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் திமுக அதிமுக தான் இங்க நேரடியா போட்டிட்டு இருக்கு. 1996க்கு பிறகு திமுக இங்க ஜெயிக்கவே இல்லை. 2016 2021 திமுக சார்பா தொடர்ந்து களமிறங்கியவர் என் பிரபாகரன். இவர் மறுபடியும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். இவர் அல்லாம கோவை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மருதமலை சேனாதிபதி, இவர் செந்தில் பாலாஜி ஆதரவாளராக இருக்கிறாரு. இவரும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறாரு. கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் குறிப்பிடத்தகுந்த அளவு இருக்கிறதுனால திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரிவு சமூகத்தினரும் இந்த தொகுதியை கேட்கிறாங்க. அடுத்ததா பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்க அதிக முறை வின் பண்ணிருக்கு. 2001 2006 2016 2021 இப்படி தொடர்ந்து அதிமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பொள்ளாச்சி ஜெயராமன். 2021 திமுக சார்பா இங்க களமிறங்கியவர் கே வரதராஜன். இவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு திமுக தலைமை மிகவும் எதிர்பார்த்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்ததுனால பொள்ளாச்சில இந்த முறை திமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கே வரதராஜன் தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போனதுக்கு திமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஏறக்குறைய 1500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் தோத்து போனாரு. அதனால மீண்டும் இங்க திமுகவே களமிறங்குமா அல்லது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கீடு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வால்பாறையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் தமாக இப்படி மாறி மாறி போட்டிட்டு இருக்காங்க. 2016 2021 அதிமுக தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. 2016 இங்க திமுக தோத்து போயிட்டு அதனால 2021 சிபிஐக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணாங்க. 1200 வாக்குகள் வித்தியாசத்துல சிபிஐ இங்க தோத்து போனது. அதனால மறுபடியும் 2026 சிபிஐ இந்த தொகுதியை கேட்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏறக்குறைய வால்பாறை தொகுதியை சிபிஐக்கு தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் சூலூர் தொகுதி. இதுவும் அதிமுக கோட்டை தான். அதிமுக தான் இங்க தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கு. திமுக இங்க ஜெயிக்கவே இல்லை. 2021 31000 வாக்கு வித்தியாசத்துல திமுக இங்க தோத்து போனது. இந்த முறை அதாவது 2026 கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தளபதி முருகேசன் நீங்க களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இந்த தொகுதிக்கு முயற்சி பண்றாரு. செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அவர் சூலூர் தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த முறை அவர் சூலூர் தொகுதிக்கு முயற்சி பண்ணாரு. சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா இருக்கக்கூடியது கவுண்டர் சமூகம் தான். அதனால அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை களமிறக்கலாம் அப்படிங்கிறது திமுக திட்டமா இருக்கு.
அப்படி திமுக சார்பா அவங்க களமிறங்கல அப்படின்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணலாம். அடுத்ததான் கடைசியா இருக்கிறது கவுண்டம்பாளையம். 3 தேர்தலை இந்த தொகுதியை சந்திச்சிருக்கு. 3 முறையும் இங்க அதிமுக தான் வின் பண்ணிருக்கு. 2021 திமுக சார்பா ஆர் கிருஷ்ணன் இங்க களமிறங்கினாரு. 10,000 வாக்கு வித்தியாசத்துல இங்க திமுக தோத்து போயிட்டு. 2021லயே சிபிஎம் இந்த தொகுதியை எதிர்பார்த்தது. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஆனா கிடைக்கல. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையம் தொகுதியில சிபிஎம் களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளோட நிலவரம் அப்படிங்கிறது இதுதான். வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த மாவட்டங்களையும் பார்க்கலாம். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறு யாரெல்லாம் திமுக சார்பா களமிறங்கலாம் அப்படிங்கிறதையும், இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.